அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையுள்ள வசனத்துக்கு நேராக எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். எவைகளை உடைய பரிசுத்த கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, ஒரு வேதத்தின் மகத்துவங்களிலிருந்து நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தில் நாம் கவனிக்கின்ற ஒன்று, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்றிருக்கும். தரித்துக் கொள்ள என்றால் அணிந்து கொள்வது. அதே நேரத்தில் 13ஆம் வசனத்தில் சர்வாயுத வர்க்கத்தை பற்றி கவனிக்கிறோம். எடுத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று தரித்துக் கொள்வது, அணிந்து கொள்வது, இன்னொன்று எடுத்துக் கொள்வது. இந்த தரித்துக் கொள்வது என்பது நம்மை பாதுகாப்பதற்காக. 6 சர்வாயுத வர்க்கத்தினுடைய 6 தன்மைகளை பார்க்கிறோம். அதுல 5 நம்மை பாதுகாப்பதற்கு, 1 எதிரியை தாக்குவதற்கு. ஆகவே தான் தரித்துக் கொள்ளுங்கள் என்றால் இந்த 5ஐயும் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்து எதிரியை தாக்க வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கத்தில் கர்த்தர் நம்மில் உள்ள அக்கறையின் அடையாளம். எதிரியை தாக்கும் போது எதிரி முன்னே நிற்கிறான், அவனோடு நாம் எதிர்த்துக்கு திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். நம்முடைய பாதுகாப்பை குறித்து கர்த்தர் அதிக அக்கறையோடு இருக்கார். 5 ஆயுதங்களை நம்முடைய பாதுகாப்புக்காக, தலையில் ஒன்று, மார்பில் ஒன்று, அறையில் ஒன்று, கையில் ஒன்று, கால்களில் ஒன்று, இப்படி 5 ஆயுதங்களை நம்முடைய பாதுகாப்புக்காக. ஒன்றே ஒன்றுதான் எதிரியை தாக்குவதற்காக. ஆகவே இது சர்வாயுத வர்க்கத்தில் நாம் கவனிக்கிற முதலாவது, பாதுகாப்பதற்கும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது எதிரியை தாக்குவதற்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் கவனிப்பதற்கு முன்பாக போராயுதம் என்று ஒன்று வேதத்தில் இருக்கிறது. போராயுதம் என்பது நாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த போராயுதம் என்பதற்கு ஆங்கிலத்தில் வெப்பன் என்ற வார்த்தையை கவனிக்கிறோம். ஆனால் இந்த சர்வாயுத வர்க்கத்துக்கு ஆர்மர் என்ற வார்த்தையை கவனிப்போம் ஆங்கிலத்தில். இந்த போராயுதத்துக்கு வெப்பன், சர்வாயுதத்துக்கு ஆர்மர். அப்படின்னா போராயுதம் வேற, சர்வாயுதம் வேற, 2 ஒன்று இல்லை. இந்த சர்வாயுதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் முன்பாக இந்த போராயுதத்தை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிந்திருப்பது அவசியம். ஏனென்றால் நமக்கு எதிராக எதிரி வந்து நிற்கும் போது நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எதிரி தன்னை ஒன்றுக்கு பின்பாக மறைத்து கொண்டு நமக்கு எதிரே வராமல் நாம் முன்னேறி செல்வதற்கு தடையாக இருப்பது போல ஒரு அரணை அமைத்து அதுக்குள்ள அமர்ந்து கொண்டு அவன் அடைத்துக் கொண்டால் அவனோடு யுத்தம் செய்வதற்கு தான் இந்த போராயுதம். சர்வாயுதம் எதிரி நேராக நிற்கும் போது நாம் பயன்படுத்த வேண்டியது. எதிரி தன்னை மறைத்து கொண்டிருக்கும் போது அவனோடு யுத்தம் போர் செய்வதற்கு நமக்கு தேவை போர் ஆயுதங்கள். போர் ஆயுதம் வேற, சர்வாயுதம் வேற. உதாரணமாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள்
மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் பொருந்தவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த அரண்களை நிர்மூலமாக்கி வாசிக்கிறோம்ல, அரண் என்பது ஒரு கோட்டை, அதுக்குள்ள எதிரி உட்கார்ந்திருப்பான். எதிரி நேருக்கு நேர் வரமாட்டான். அவன் தன்னை மறைத்து கொண்டு நாம் அவனை தாண்டி செல்ல முடியாதபடி, அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அவன் நம்மை தடை செய்கிறவனா இருப்பான். இதற்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல உதாரணம் எரிகோ கோட்டை. இந்த வெப்பன், அதாவது இந்த போராயுதத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனிடத்தில் போராயுதமும் இருக்குது, சர்வாயுதமும் இருக்குது. போராயுதம் என்றால் எதிரி தன்னை மறைத்து கொண்டு தந்திரமாக நம்மோடு யுத்தம் செய்யும் போது அவனை எப்படி மேற்கொள்வது, அதற்கு பயன்படுத்த வேண்டியது போராயுதம், ஆர்மர் ஆஃப் காட், மன்னிக்க வேண்டிய வெப்பன் ஆஃப் காட். ஆனால் எதிரி நேருக்கு இருக்கும்போது, ஃபேஸ் டு ஃபேஸ், அப்படி இருக்கும்போது நமக்கு தேவை ஆர்மர் ஆஃப் காட். இந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் நமக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த போராயுதம் என்பதற்கு அல்லது அந்த வெப்பன் என்பதற்கு நாம் கவனிக்கின்ற வார்த்தை ஹோப் லோன். கிரேக்க மொழியில ஹோப் லோன் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஹோப் லோன் என்றால் அஃபென்சிவ் ஃபார் வார், அப்படி யுத்தம் செய்வதற்கு, எதிரியை தாக்குவதற்கு பயன்படுத்துகின்றது அர்த்தம். போராயுதம் ஆங்கிலத்தில் வெப்பன், கிரேக்க மொழியில ஹோப் லோன் என்ற வார்த்தை தான் 2 கொரிந்தியர் 10:3-4 வசனங்கள் வாயுங்கள் போராயுதங்கள். அந்த போராயுதத்துக்கு ஹோப் லோன் என்றால் அதற்கு அஃபென்சிவ் ஃபார் வார், அதாவது எதிரியை தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதம், அதுக்கு பேர் தான் போராயுதம். சொல்லப்போனா எனி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் வார், யுத்தம் செய்யும் போது நாம் பயன்படுத்துகின்ற எந்த ஒரு கருவியையும் இந்த வெப்பன் என்று பயன்படுத்தலாம், போராயுதம் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஆர்மர் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை பானோஃபிலியா என்று ஒரு வார்த்தை, வேற வார்த்தை. போராயுதத்துக்கு ஹோப் லோன் என்ற வார்த்தை, ஆனால் இந்த சர்வாயுத வர்க்கத்துக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை பானோஃபிலியா. 2 வேற வேற வார்த்தைகள். ஏனென்றால் அது தாக்குவதற்கு பயன்படுத்தப்படுவது போராயுதம். சர்வாயுதம் அப்படி அல்ல, நம்மை காத்துக்கொண்டு எதிரியை தாக்குவது. இன்னும் சொல்ல போனால் போராயுதத்தில் நாம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும், யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 முதல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய 5 விதமான போராயுதங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுல 5ஐயும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக கூட பயன்படுத்தலாம். ஆனால் இந்த போராயுதத்தில் அப்படி, இந்த சர்வாயுத வர்க்கத்தில் அப்படி இல்லை, எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். போராயுதத்தில் சொன்னேன், யோசுவா 5:13 முதல் யோசுவா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வரை 5 விதமான அந்த போராயுதம் இருக்குது. அதை ஒரே நேரத்தில் பயன்படுத்த அவசியம் இல்லை, ஒன்றாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சர்வாயுத வர்க்கத்தில் அப்படி அல்ல. உதாரணமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தமிழ்ல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் கிரேக்க மொழியில, ஆங்கிலத்தை பார்த்தா தேவனுடைய எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பானோஃபிலியா, அந்த பானோஃபிலியால பான் என்றாலே ஆல், ஹோல் என்ற அர்த்தம், முழுமை. ஆகவே ஒரு வெப்பன் அல்லது ஒரு போராயுதம் என்றால் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற் போல ஒன்றை பயன்படுத்தலாம். ஆனால் சர்வாயுத வர்க்கத்தில் அப்படி இல்லை. ஏனென்றால் எதிரி நேரம் நிற்கிறான், அவனோட யுத்தம் செய்ய வேண்டுமானால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2க்குள்ள வித்தியாசம் இதுதான். நாம் இப்போ சர்வாயுத வர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி போராயுதத்தினுடைய தன்மைகளை மாத்திரம் கொஞ்சம் சுருக்கமாக கவனித்து விட்டு அடுத்து நாம் சர்வாயுத வர்க்கத்துக்குள்ளே போகலாம். ஏனென்றால் நிறைய பேருக்கு போராயுதமும் சர்வாயுதமும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அது அடிப்படையாக நாம் அதை பிரித்து பார்க்காததுனால நாம் எல்லாரும், உதாரணமாக நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. அப்புறம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க கேட்டால் ஆமாம், மீட்பு ரட்சிப்பு ஒன்று தானே. இல்லை, மீட்பு வேற, ரட்சிப்பு வேற.
ஆகவே சில விஷயங்களை நாம் வித்தியாசப்படுத்தி பார்த்தால்தான் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலே முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பாக போர் ஆயுதத்தை பற்றி ஒரு சின்ன தெளிவான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். இதை நான் முதல்ல சொன்னது போல யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 6. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. 40 ஆண்டுகள் எகிப்திலிருந்து பஸ்கா ஆட்டின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு வனாந்தரத்திலே அமைக்கப்பட்ட சபைக்குள் இருந்து அவர்கள் 40 ஆண்டுகள் தேவனால் நடத்தப்படுறாங்க. இந்த வனாந்தர பயணத்தில் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக சோதனைகள் இதெல்லாம் தாண்டித்தான் அவர்கள் எரிகோவுக்கு வந்து நிற்கிறாங்க. சொல்ல போனால் வனாந்தர பயணம் முடிந்து யோர்தானை பிளந்து அந்த பக்கம் வந்தாச்சு. ஆனால் எரிகோக்குள்ள நுழைவதற்கு அங்கே வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ யோசுவாவுக்கு அவன் திகைத்து கொண்டு நிற்கிறார். அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு உதவி செய்வதற்கு, இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதத்தின் வாசல், வாக்குத்தத்தத்தை சொந்தப்படுத்துவதற்கு கானான் தேசத்துக்குள்ள போகணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சொந்தமாக்க கூடாதபடிக்கு எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், இஸ்ரவேல் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்திருக்காங்க. அவர்கள் செங்கல் சோலையில் வேலை செய்து அப்படித்தான் இருந்தாங்க. யுத்த பயிற்சி கிடையாது. போதுமான ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருந்தமான்னு தெரியாது. ஆகவே அவர்களுக்கு யுத்த பயிற்சியும் மிக மிக குறைவாக இருந்திருக்கும். 2வது ஆயுதங்களும் மிக மிக குறைவாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு எதிரே எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. இதை உடைத்துக் கொண்டு அவங்க போக வேண்டுமானால் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி வந்திருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இருப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். யோசுவாவுக்கு முன்பாக 6:1 கவனித்தோம். எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. 5:13 வாசிக்கிறோம். எரிகோவின் சமவெளியிலிருந்து யோசுவா எரிகோவை பார்க்கிறார். அங்கே வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் சுதந்திரிப்பதற்கு இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதி யோசுவா. இவங்க 2 பேருக்கு நடுவுல கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி வரார். ஒரு பக்கத்துல இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதி யோசுவா. எதிரே சொந்தப்படுத்த வேண்டிய எரிகோ அடைக்கப்பட்டிருக்குது. அடைக்கப்பட்டதற்கும் உள்ளே போக வேண்டியவர்களுக்கும் இடையிலே நான் முதல்ல சொன்னேன், அவங்களுக்கு சரியான போர் பயிற்சி இல்லை, சரியான ஆயுதங்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போது இவர்களை நடத்துவதற்கு, அந்த அரணை அடைத்துக் கொண்டு இருக்கிற எதிரியை மேற்கொள்வதற்கு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொந்தப்படுத்துவதற்கு, இவர்களுக்கு உதவி செய்வதற்கு சேனைகளின் அதிபதி, கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி வந்திருக்கிறார். யோசுவா போய் கேட்கிறார். அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அப்போது அங்கே ஒருவர் நிற்கிறார். உருவின பட்டயம் அவர் கையில் இருக்கிறது. உடனே யோசுவா போய் கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரா, எங்கள் எதிரிகளை சார்ந்தவரா? அதாவது ஒன்று, நீங்க எங்க சைடில் இருக்கீங்களா, இல்ல எரிகோ பக்கத்தில் இருக்கீங்களா, நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? அப்போது அவர் சொல்கிறார், அல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க டீம்லையும் இல்லை, ஓன் டீம்லையும் இல்லை, நான் நடுவில் நிற்கிறவன். சொல்லிவிட்டு சொல்வார், நீ உன் காலில் இருக்க பாதரட்சியை கலற்றி போடு அப்படின்னு அவர் சொல்றான். நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் யோசுவா நிற்கிறார். யோசுவா இஸ்ரவேலுடைய சேனைகளின் அதிபதி. வந்திருக்கிறவர் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி. ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சொல்லுவார், நான் இப்பொழுது சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன். வந்தவர் சேனையின் அதிபதி அல்ல, அவர் தேவன், அவர் ஆண்டவர் இயேசு. ஆனா இப்ப எப்படி வந்திருக்கேன்னு சொன்னா, சேனைகளுடைய அதிபதியாக வந்திருக்கிறேன். அவர் சேனையின் அதிபதி அல்ல. சேனை இப்போ
அப்படிதான் அந்த வசனம் இருக்கும். அப்படின்னு இப்பதான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு என்னன்னு சொன்னா, யோசுவா அந்த பேருக்கு அர்த்தம் ரட்சகர் என்ற அர்த்தம். எதிரே நிற்கிற அந்த சேனையின் அதிபர் 2 ஜெனரல்ஸ், 2 சேனையின் அதிபர்கள் சந்திக்கிறார்கள். இதுல ஒருவருடைய பேர் யோசுவா. வந்திருக்கிறவரும் இப்பொழுது சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறார், அவரும் ரட்சகர் தான். 2 சேனையின் அதிபதி, 2 பேரும் ரட்சகர். எபிரேய மொழியில பார்த்தா 2 பேருக்கும் யோசுவான் தான் பேரு. புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில பார்த்தா 2 பேருக்கும் இயேசு தான் பேரு. அப்படின்னா 2 இயேசு நிற்கிறாங்க. 2 இயேசுவும், ஒருவர் இஸ்ரவேலின் சேனையின் அதிபதி, இன்னொருவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்போது வந்திருக்கிறார். வந்தபோது முதலாவது கர்த்தருடைய அந்த போராயுதத்தின் முதல் தன்மையை நாம் கவனிப்போம். அவர் சொல்கிறார், நான் இப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன். முதலாவது கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த போராயுதம் என்னவென்றால் அவருடைய நாமம், அவருடைய பெயர். அதுதான் அந்த முதலாவது வெப்பன். அந்த வெப்பன் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் நம்முடைய அதிகாரம். கர்த்தருடைய நாமம் என்பது அவருடைய his name, அவர் அத்தாரிட்டி. அவருடைய பெயர் நமக்கு அது அதிகாரத்தை கொடுக்கிறது. சேனையின் அதிபதி என்று சொல்லுகிறாரே, கர்த்தருடைய சேனையின் அதிபதி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல கோலியாத்துக்கு எதிராக தாவீது ஓடி போகிறார். அப்போது தாவீது சொல்லுகிறார், 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நீங்க எப்படி வராரு இவரு? தாவீது கோலியாத்து தலையிலிருந்து கால் வரைக்கும் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறான். அவருக்கு தலையில ஹெல்மெட் இருக்குது, தோல்ல கேடயம் இருக்குது, அப்புறம் மார்க்கவசம் இருக்குது, அவருக்கு கச்சை இருக்குது, அவர் காலில் பாதடிச்சு இருக்குது, இன்னும் கையில ஒரு ஈட்டி வச்சிருக்கிறாரு. எல்லாம் பாதுகாக்கப்பட்டவை. இது பத்தாதுன்னு சொல்லி அவருக்கு முன்பாக பரிசையை பிடிக்கவன் நடந்து போகிறான். அப்படின்னா head to toe he was fully covered. கோலியாத்து தலையிலிருந்து கால் வரை முழுவதுமாக காக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் தாவீது சவுல் கொடுத்த எல்லாவற்றையும் கழற்றி போட்டுவிட்டு, இது எனக்கு அப்பியாசம் இல்லை, இது பயிற்சி இல்லை, எனக்கு இது வேண்டாம் என்று போய் அவன் ஆற்றங்கரையில் போய் 5 கோலாங்கற்களை எடுத்துக்கொண்டு அவன் வந்து கோலியாத்துக்கு எதிராக ஓடுகிறான். ஓடும்போது சொல்லுகிறான், அந்த 45 வருஷம் மறுபடியும் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்படின்னா தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த போராயுதம் என்னவென்றால் கல் இல்ல, கர்த்தருடைய நாமம். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அப்படி என்றால் இந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்றால் அந்த கர்த்தருடைய நாமம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு போராயுதம். இந்த போராயுதம் தான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய அதிகாரம். தாவீது இதை பார்த்திருக்கிறார். கோலியாத் வருகிறான், இவர் எறிந்த கல்லல்ல அவனை கொன்றது கர்த்தருடைய நாமம், அந்த நாமத்தின் வல்லமை. ஆகவே தான் சங்கீதம் 9:10 தாவீது மிக அழகாக அதை சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உங்களை தேடுறவங்களை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. ஏனென்றால் அவங்க எதை நம்பி இருக்கிறாங்க? உங்க நாமத்தை நம்பி இருக்கிறாங்க. இவர் பார்த்திருக்கார், கோலியாத்து அவன் தலையிலிருந்து கால் வரை எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு வந்தான். ஆனால் அவைகள் ஒன்று அவனை பாதுகாக்க முடியல. மாறா இன்னும் சொல்ல போனால் அவன் எரிந்த கல் வேற சுட்டி காட்டுகிறது, அவன் நெற்றியிலே படிந்து போனதுன்னு போட்டிருக்குது. நெற்றியில தான் ஹெல்மெட் இருக்குத, நெற்றியில தான் தலைக்கவசம் இருக்குத. அப்படின்னா இவன் எரிந்த கல் என்ன ஆகுதுன்னா அந்த தலைக்கவசத்தை தொடச்சிக்கிட்டு அந்த ஸ்கல் அந்த தலை ஓட்டுக்குள்ள போயிடுச்சு. அது அவன் தலைக்குள்ள அந்த தலையில் படிந்து போனதுன்னு தமிழ்ல இருக்கும். அது எபிரேய மொழியில பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு கல்லை தண்ணீருக்குள்ள போட்டா எப்படி மூழ்கி போகுமோ அப்படி கோலியாத்து தலைக்குள்ள போயிடுச்சான். அப்படியானால் தாவீது பார்த்திருக்காரு,
எத்தனை போராயுதங்கள் ஒருத்தன் இருந்தாலும் அவனை பாதுகாக்க முடியாது. அவனுக்கு முன்னாடி பரிசையை பிடிக்கிறவன் போகிறான், இவனிடத்தில் எல்லாம் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த ஹெல்மெட்டை தொலைச்சிட்டு அந்த கல்லு போயிருக்குது. அப்படின்னு தாவீது பார்த்திருக்கிறார். எந்த போராயுதமும் என்னை பாதுகாக்காது, கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இல்ல. தாவீது சொல்வார், என்னுடைய கேடகம் என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டயே கொடுத்துட்டேன், கர்த்தர்கிட்டயே கொடுத்துட்டேன். ஏனென்றால் என் கையில கேடகம் இருந்தால் கூட என்னால் அதுக்கு என்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் என்னுடைய கேடகை ஆற்றிருக்குன்னா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆண்டவரே. அப்படியானால் கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு, தன் சபைக்கு, தன் தேவ மனிதர்களுக்கு கொடுக்கின்ற முதலாவது போராயுதம் என்னவென்றால் அவருடைய நாமம். இந்த நாமம் மிக உயர்ந்தது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் ஆண்டவர் இயேசுடைய நாமம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அதுதான் நம்முடைய அதிகாரம். அவருடைய நாமம். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கேடகம் என்கிட்ட இல்லை, ஏன்னா நான் வைத்திருந்தால் கூட அந்த கேடகத்தால் எனக்கு பாதுகாக்க முடியாது, ஆகவே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்றால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவரிடத்தில் எல்லா அதிகாரமும் இருக்குது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம், மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அப்படின்னா ஆண்டவர் இயேசுவுக்கு எல்லாத்துக்கும் மேலான அதிகாரம் அவற்றை இருக்குது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் இயேசுவே ஆண்டவர் என்று அவர் முன்னாடி முழங்கால் படியிட வேண்டியவர்கள். அவ்வளவு பெரிய நாமத்தை உள்ளவர் அதை சபைக்கு கொடுக்கிறார், தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். மார்க் 16-17-18 வசனங்களை வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே. அப்படின்னா அதிகாரத்தை பைபிள்ல 2 விதமாக பார்க்கிறோம். ஒன்னு ஆங்கிலத்தில் இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி. இன்ஹெரண்ட் என்றால் தன்னிலே தான் அதிகாரம் உள்ளவர்கள். அடுத்தது டெலிகேட்டட் அத்தாரிட்டி. அதிகாரம் உள்ள ஒருத்தரிலிருந்து அதிகாரத்தை வாங்கி பயன்படுத்துவது, அது டெலிகேட்டட் அத்தாரிட்டி. ஒன்னு இன்ஹெரண்ட், தன்னிலே தானே அதிகாரம் உள்ளவர்கள். இன்னொன்று அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தை செலுத்துகிறவர்கள். ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருப்பது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவற்றை இருக்குது. அப்படின்னா அவற்றை இருப்பது என்னன்னா இன்ஹெரண்ட். அவர் யாரிடத்திலிருந்து வாங்க வேண்டியதில்லை. ஆனால் சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இயேசுவிலிருந்து நாம் வாங்கி கொடுக்கிறோம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், அவருடைய நேம், அவருடைய பெயர் நம்முடைய அதிகாரம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு கொடுக்கப்படுகின்ற முதலாவது போராயுதம், அவருடைய நாமம். அந்த நாமத்தை கொண்டு என்ன செய்யலாம்னா பிசாசு துரத்தலாம். அந்த நாமத்தை கொண்டு சர்ப்பங்களை எடுக்கலாம். அந்த நாமத்தை கொண்டு சாவுக்கு எதுவான ஒன்றை குடித்தாலும் சாவதில்லை. வியாதி சுமை கைகள் விட்டால் அவர்கள் சுகமாகிறார்கள். இந்த அதிகாரம் எப்படி? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தா பரிசுத்த பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கு பிறவி சப்பானி ஒருவன் இருக்கிறான். அவன் இவரிடத்தில் 7 நாட்களும் கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்க்கும்போது பரிசுத்த பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, எங்களிடம் இருப்பது பொண்ணும் வெள்ளி எங்கள்கிட்ட இல்லை, எங்களிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன், இயேசு நாமத்தில் எழுந்து நட. பின்னாடி மக்கள்லாம் ஓடி வராங்க. ஒரு பிறவி சப்பான் இப்படி சுகமடைந்தான். அப்போ இயேசு சொல்வார், எங்களுடைய சக்தியினாலேயே அது நடந்தது இல்ல, நீங்க சிலுவையில் அறிந்தீங்களே அந்த இயேசுவின் நாமத்தால் தான் இது நடந்தது. அப்படியானால் கர்த்தருடைய நாமம் என்பது சபைக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரம். இதுதான் முதலாவது போராயுதம், வெப்பன் ஆஃப் காட் given to church. இரண்டாவதாக யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இரண்டாவதாக ஒரு போராயுதம் அங்கே காட்டப்படுகிறது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. போதுமா என்ன இருக்குது? அவர் கையில உருவின பட்டயம். இரண்டாவதாக தேவன் தன் சபைக்கு, தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த போராயுதம் என்னவென்றால் அவருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். அந்த நான் முதலில் சொன்னேன், இஸ்ரவேல் மக்களுக்கு போர் பயிற்சியோ போராயுதங்களோ போதுமான அளவுக்கு இருந்திருக்காது. அவர்களுக்கு உதவி செய்யத்தான் இப்போது சேனை அதிபதியாக ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். முதல்ல அவருடைய நாமத்தை சொல்றார். யாரு? சேனைகளின் அதிபதி, கர்த்தருடைய சேனையின் அதிபதி. இப்போது சொல்லுகிறார் அவர் கையில உருவின பட்டயம். அதாவது உரையில் இருக்கிற பட்டயம் அல்ல, அது உருவப்பட்ட பட்டயம், அதாவது செயல்படுகின்ற பட்டயம். உரையில் இருந்தால் பாதுகாப்பா இருக்கும், அதை வெளியே எடுக்காத வரைக்கும் அது பயன்படாத. ஆனால் ஆண்டவர் இயேசு கையில் இருப்பது உருவின பட்டயம் இருக்கிறது. அது செயல்படுகின்ற, சும்மா என்கிட்ட இருக்கு அப்படின்னு காட்டுகின்ற ஒரு பட்டயம் அல்ல, இது செயல்படுகின்ற பட்டயம். அதை காட்டுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையின் அடையாளம். அந்த வாள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த பட்டயத்தை காட்டிலும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமா, எந்த பட்டயத்தை பார்க்கலாம்? எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்படின்னா இங்க ஒரு பட்டயம் உருவப்பட்டு இருக்கிறது. அந்த பட்டயத்துக்கு நாம் புதிய பாட்டில் பார்க்கிறோம், அது கர்த்தருடைய வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் கர்த்தருடைய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவருடைய பட்டயம் நம்முடைய நிலைத்து நிற்கின்ற தன்மை. அது his sword, our standing. நாம் இன்னைக்கு எப்படி நிற்கிறோம் சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேலதான் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு போராயுதம் என்னவென்றால் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை தான் யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், 3 காரியங்கள் அவனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதியாக சொல்லுகிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ப்ராமிஸ் ஆஃப் காட். கையில உருவின பட்டயம் இருக்குது, ஆனா கர்த்தர் பட்டயத்தை அவங்களுக்கு கொடுக்கல, மாறாக வார்த்தையை கொடுக்கிறார். சொல்ல போனா வாக்குறுதியை கொடுக்கிறார், ப்ராமிஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா எரிகோவை, அதன் ராஜாவை, அதன் யுத்த புருஷரை முழுவதுமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படின்னா இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற போராயுதம் என்னவென்றால் அவருடைய செயல்படுகின்ற வார்த்தை. அது செத்து போன வார்த்தை இல்ல, வானம் பூமி எல்லாம் ஒரு நாள் ஒழிஞ்சு போயிடும். அவனுடைய வார்த்தை ஒரு எழுத்தின் உறுப்பு கூட ஒழிஞ்சு போகாது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் சபைக்கு ஆயுதமாக கொடுக்கிறார். இது எதன் அடிப்படையில் செயல்படும் என்றால் அவருடைய நாமம், அந்த நாமத்தை நாம் என்ன செய்யணும், எடுத்து பயன்படுத்தினால்தான் அது செயல்படும். அதே போல அவருடைய வார்த்தை நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆவியானவரால் நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்படுகிறது. அந்த கொடுக்கப்படும் போது நாம் அதை எந்த அளவுக்கு விசுவாசித்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான், சொல்லப்போனா எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த வார்த்தை செயல்படும். யோசுவா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஏற்கனவே வாசித்தோம், திரும்ப வாசிக்க. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தர் சொல்ற யோசுவாட்ட, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஆகவே உன் கால்களை பாதரட்சை கழற்றி போடுன்னு சொன்னாரு. வேதம் சொல்லுகிறது யோசுவா கழற்றி போட்டார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசேக்கு இதே போன்ற ஒன்றை கர்த்தர் சொல்லுவார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆனா மோசே எங்க கழட்டி போட்டார்னு இல்ல பாருங்களேன். யோசுவாவுக்கு சொன்ன உடனே அவர் கழட்டி போட்டார்னு ஆவியானவர் எழுதுகிறார். ஆனா யாத்திராகமம் 3:5 பார்த்தா கர்த்தர் சொல்லி பரிசுத்த பூமி கழட்டி போடுன்னு சொன்னாரு, கழட்டி போட்டிருப்பாரு. ஆனா அங்க ஆவியானவர் எழுதல பாருங்களேன். அதை அப்படின்னா அந்த கீழ்ப்படிதல கூட செய்யலாம், ஆனால் யோசுவா உடனே கீழ்ப்படுகிறார், கழட்டி போட்டார்னு எழுதுகிறார் ஆவியானவர்.
ஆனா மோசே கழட்டி போட்டிருப்பாங்க கண்டிப்பா. இரண்டாவது தெய்வ மனிதன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் கண்டிப்பா கழட்டி போட்டிருப்பார். ஆனா ஆவியானவர் எழுதுல பாருங்களேன். அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில எப்ப அனுபவத்தில் வரும், நமக்கு ஒரு போராட்டமாக பயன்படும் என்றால் நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான். இரண்டாவது அவருடைய சோர்டு அல்லது வேர்ட். அந்த எஸ் எடுத்துட்டா வேர்ட் ஆயிடும். வாள் என்றால் சோர்டு, அந்த முதல் எஸ் எடுத்துட்டா அது வேர்ட், அவ்வளவுதான். ஸோ வார்த்தை என்பது கர்த்தருடைய வாழ், கர்த்தருடைய பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. எப்படி 4:12 நாம் கவனித்தோம். ஆகவே எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய அந்த போராயுதம் நமக்கு செயல்படும். மூன்றாவதாக யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். கவனிக்கிறோம், கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார். பேசும்போது கேட்கிறாரு, நீங்க யாரு? 5:14 மறுபடியும் வாசிங்க. 5:14. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். போதுமா? எப்படி வந்திருக்காரு? சேனையின் அதிபதியாய். சேனையின் அதிபதி வந்தால் சேனை வந்திருக்குமா வராதா? சேனையின் அதிபதியாக வந்தால் கூட சேனை கண்டிப்பா வந்திருக்கும்ல. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 32 1-2 வசனங்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். யாக்கோபு, அவன் தமிழ்ல இருக்கிறது, யாக்கோபு பிரயாணமாய் போனான். அப்போ தேவதூதர்களை சந்தித்தார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்ல அழகாக மொழியாக்கம் பண்றாங்க. ஜேக்கப் வென்ட் ஹிஸ் வே. யாக்கோபு அவன் வழியில அவன் போயிட்டு இருக்கிறான். அவன் தேவதூதர்களை தேடி போகல. யாக்கோபு ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், ஜேக்கப் வென்ட் ஹிஸ் வே. அதாவது அவன் போக வேண்டிய வழியில அவன் ஒழுங்கா போனா நம்ம தூதனை தேடி போக வேண்டாம், தூதன் நம்ம தேடி வருவான். இன்னைக்கு நாம் போக வேண்டிய வழியில இல்லாம வேற வேற வழியில போனா தேவதூதன் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஓடினால் அங்க ஓடினால் எங்க ஓடினாலும் கிடைக்காது. எங்கேயும் தேடியும் ஓட வேண்டாம். நமக்கு கர்த்தர் நியமித்த பாதையில ஒழுங்கா போனா தேடி வருவது தேவதூதன் வேற. பார்க்கிறார், தேவதூதர்கள் வருகிறார்கள். ஒன்னு என்ன சொல்கிறார்? மக்னாயிம் என்று பெயர் கொடுக்கிறார். பாருங்க, மக்னாயிம் என்றால் டூ ஃபோல்ட் என்று அர்த்தம், இரட்டை பரிவாரம் என்று அர்த்தம். தூதர்கள் எப்படி வராங்கன்னா 2 பரிவாரமாக வருகிறார்கள். மக்னாயிம் என்ற வார்த்தைக்கு டூ ஃபோல்டு, அதாவது 2 பரிவாரம் என்று அர்த்தம். யாக்கோபு கண்ணில் ஏறெடுத்து பார்க்கிறார். அவன் வழியிலே போகிறார். தூதர்கள் எதிர வராங்க. என்ன பண்ணிருக்கணும்? யாக்கோபு பயந்துருக்கணும்ல. தூதனை பார்த்தா நாம் வந்திருக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல சகரியா கர்த்த சமூகத்தில் நின்று தூபம் காட்டுகிறார். கர்த்த சமூகத்தில் தூதன் வருகிறான். பயந்துட்டார்ல. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பயந்துட்டார். லூக்கால மாத்திரம் பார்த்தீங்கன்னா 5 பேர் பயப்படுவாங்க. அது அடுத்தது யாரு சொன்னா? மரியன்னை. அந்த மாட்டம் தூதன் வந்து நிற்கிறான். இவங்க வாழ்த்து எப்படிப்பட்டதோ, ஸோ அவங்களும் பயப்படுறாங்க. அப்படின்னு பயப்படுறவங்க இருக்காங்க. பரிசுத்த பேதுருவையும் பின்னாடி வான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்களா? ஆண்டவரே கீழே விழுந்துருவார், அவ்வளவுதான். பயப்படுகிறார். அப்படின்னா பயப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாக்கோபு அந்த 2 பரிவாரமாக போர் வீரர்கள் போல தூதர்கள் வராங்க. வரும்போது அவன் என்ன பண்றான்? அவங்களை வந்து பயப்படல, மாறா அவங்களுக்கு பேர் வைக்கிறான். பாருங்களேன், அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார். இது மக்னாயிம். மக்னாயிம் என்றால் 2 பரிவாரங்கள் என்று அர்த்தம். 2 பரிவாரம் எதற்கு? ஒன்று யாக்கோவை பாதுகாப்பதற்கு, அடுத்தது அவனை அழிப்பதற்கு. 400 பேரோடு ஏசா வந்துட்டு இருக்கான, அவனை சாந்தப்படுத்துவதற்கு 2 பரிவாரமாக வருகிறார்கள். அப்படின்னா ஆடியோ 32:1 யார் வந்துட்டாங்க? சேனை வந்து விட்டது. சேனையின் அதிபதி பின்னாடி தான் வருவார். 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். வந்தது யாரு? சேனையின் அதிபதி.
முதல்ல யார் வந்துட்டாங்க? ஆதியாகமம் 32:1-2 சேனை வந்து விட்டது. ஆதியாகமம் 32:24 தான் சேனையின் அதிபதி வரார். அப்படின்னா சேனையின் அதிபதி வர்றதுக்கு முன்னாடி யார் வந்துருவாங்கன்னா சேனை வந்துவிடும். ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார் 5:14 நான் இப்போது சேனையின் அதிபதியாக வந்திருக்கேன்னு சொன்னா ஏற்கனவே தூதர்கள் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி சேனை வந்து விட்டது. சேனை இல்லைன்னா அவருக்கு பேர் என்ன பேரு? சேனையின் அதிபதி எப்படி பேர் வரும்? ஆகவே மூன்றாவதாக அவருக்கு கொடுக்கப்படுகிறதுனா அவருடைய கிருபை கொடுக்கப்படுகிறது. முதலாவது கவனித்தோம், அவர் கொடுப்பது அவருடைய நாமம், அது நம்முடைய அதிகாரம். இரண்டாவது கவனித்தோம் அவருடைய வார்த்தை, அது நம்முடைய ஸ்டாண்டிங், நம்முடைய நிற்கின்ற அனுபவம். மூன்றாவதாக அவருடைய கிருபை, அது நம்மை மூடுவது, அவர் கவரிங், அவருடைய கிரேஸ், அவர் கவரிங், நம்மை மூடுகின்ற அந்த அனுபவம். நான் சொன்னேன், இப்போ சேனையின் அதிபதி வர்றாருன்னா அதுக்கு முன்னாடி தூதர்கள் வந்துட்டாங்க. இந்த தூதர்களை குறித்து ஒரு வசனம் சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 34:7. சங்கீதம் 134:7. 134. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்படின்னா கர்த்தருக்கு பயந்தவங்களை யார் சுத்தி நிற்பாங்கன்னு போட்டிருக்குது? கர்த்தருடைய தூதர்கள். சொல்லப்போனா தேவ சேனை நம்மை சூழ்ந்து நிற்கும். எப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். ஆகவே சுத்தி நிற்பது என்ன? அது நம்மை மூடுவது, நம்மை மூடி பாதுகாப்பது சொன்னா தேவ தூதர்கள். சங்கீதம் 32:10 வாசிக்கலாம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். 34:7 வாசித்தோம். யார் சூழ்ந்து நிற்பாங்களா? தூதர்கள் சூழ்ந்து நிற்பாங்க. 32:10 வாசிக்கிறோம், கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அப்படின்னா தேவதூதன் வராங்க அப்படின்னு சொன்னா என்ன வந்திருக்கு? கர்த்தருடைய கிருபை நம்மை மூட வந்திருக்கிறது. அப்படின்னா கொடுக்கின்ற மூன்றாவது அந்த போராயுதம் என்னவென்றால் அவருடைய கிருபை. அந்த கிருபை நமக்கு என்ன செய்யும் சொன்னா நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. தூதன் எப்படி சுற்றி நிற்கிறானோ அப்படி அவருடைய கிருபையும் சூழ்ந்திருக்கிறது. அதைத்தான் எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. எப்படி கிடைக்க? அவருடைய கிருபை, இவருடைய ரத்தம். அவர் என்றால் அது பிதாவை குறிக்கிற வார்த்தை. அவர் என்றால் தூரத்தில் இருக்கிறார். அவருடைய கிருபை, இவர் என்றால் ஆண்டவர் இயேசு, இவர் நம்ம கிட்ட வந்தவர். ஆகவே அவருடைய கிருபை, இவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் நானும் மீட்கப்படுகிறோம். பாவ மன்னிப்பாக அந்த மீட்பு நமக்கு கிடைக்கிறது. ஆகவே மூன்றாவது கர்த்தர் கொடுக்கின்ற போராயுதம் என்னவென்றால் அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை நம்முடைய பாதுகாப்பதற்கு சூழ்ந்து கொள்ளுகின்ற ஒரு மகிமையான அனுபவம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், சகரியா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ளது பார்த்தா கர்த்தர் ஒரு தூதனை ஒரு வேலைக்காக அனுப்புகிறார். அவன் அனுப்பின பின்பு இன்னொருவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் அவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே அனுப்பப்பட்டவர் ஒருவர், கர்த்தர் இரண்டாவது ஒருவனை அனுப்புகிறார். என்ன சொல்லணுமா? எருசலேம் தன் நடுவில் கூடுகிற மனிதராலும் மிருக ஜீவன்களாலும் மதில் இல்லாத பட்டணம் போல ஆயிடும். அப்படி ஆகும்போது மதில் இல்லாத பட்டணம் பாதுகாப்பு இல்லாம ஆயிடும். அப்போ கர்த்தர் என்ன செய்வாரா? நான் அவர்களை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து அவர்கள் நடுவிலும் வாசம் பண்ணுவேன். அப்படின்னா நாம் எப்போது ஒரு மதிலில்லாத பட்டணம் போல் நாம் உணர்கிறோமோ, எப்போ நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிறோமோ, அப்ப கர்த்தர் நம்மை அக்னி மதிலாய் இருந்து காக்கிறவர். அந்த அக்னி மதிலாய் இருந்து காக்கிறவர் அவரே காப்பார். அவருடைய தூதர்கள் இன்னும் அவரை சூழ்ந்து இருப்பார்கள். ஆகவே மூன்றாவதாக கர்த்தர் கொடுக்கின்ற போராயுதம் என்னவென்றால் அவருடைய கிருபை, ஹிஸ் கிரேஸ், அவர் கவரிங், நம்மை மூடுவது அவருடைய கிருபை. நான்காவதாக அவருடைய போராயுதம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும் போதும்
நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அதாவது முதலாக செயல்படுகிறவர் இவங்க 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றி வந்தார்கள். 7வது நாள்ல 6 முறை வந்து விட்டார்கள். 7வது முறை வரும்போது யோசுவா சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னதின்படியே நீங்கள் ஆரவாரமிடுங்கள். அந்த ஆரவாரம் விடும்போது வேற சுட்டி காட்டுகிறது, அலங்கம் இடிந்து விழுந்ததான். ஜனங்கள் ஒண்ணுமே செய்யலையே. துதித்தா எப்படி கோட்டை விழும்? துதித்தால் ஆரவாரம் போட்டா விழாதில்ல. அப்படின்னா செயல்பட தொடங்கினவர் கர்த்தர். அவர் தான் முதல்ல செயல்படுகிறார். அக்னி மீதாக இருப்பது மாத்திரமல்ல, அவர் அந்த எரிகோவின் கோட்டையை விழ வைக்கிறார். விழ வைக்கும்போது ஜனங்களுக்கு வேலை என்னன்னா, அவர்கள் எதிரே உள்ள நுழைஞ்சு அதை கொலையிட வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும். அப்படின்னா முதலாவது செயல்படுவது யார் என்றால் கர்த்தர். இந்த கர்த்தருடைய தன்மை அதுதான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அழகாவது விசுவாசத்தை துவக்குகிறவர். அப்படின்னா நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறவர் கர்த்தர் தான். அந்த விசுவாசத்தை முழுமைப்படுத்துகிறவரும் கர்த்தர் தான். அதான் போட்டிருக்கு, துவக்குகிறவர் முடிக்கிறவர் தமிழ்ல வாசிக்கிறோம். நான் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. எப்படின்னா அவர் தொடங்குகிறவர் பூரணப்படுத்துகிறவர் இருக்கு. ஆத்தர் அண்ட் பெர்ஃபெக்டர் ஆஃப் ஃபெய்த் இருக்கும். அப்படின்னா என்னிலே நம்மளே விசுவாசம் முதல்ல வரல, அவர் விசுவாசத்தை துவக்கினார். அவர் தான் நமக்குள்ளே விசுவாசத்தை தூண்டினார். நம்மளே விசுவாசத்தை உருவாக்கினது கர்த்தர் தான். ஆகவே முதலாவது செயல்படுவது யார் என்றால் கர்த்தர் தான். அவர் சொல்லுகிறார், நீங்க சுற்றி வாங்க. ஒருவேளை எரிகோ கோட்டை மேல இருக்கக்கூடிய அந்த எரிகோவின் ஜனங்கள், போர் வீரர்கள், இவங்க 6 நாள் சுற்றி வரும்போது இவர்களை வேடிக்கை பார்த்திருப்பாங்க. என்னடா சும்மா ஒரு பெட்டியை தூக்கிட்டு என்ன எக்காலத்தை உதவி சுற்றி சுற்றி வர்றாங்களே. யோசுவா சொல்லிப்பார், யாரும் வாயினால் ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியா மௌன ஊரம் போயிட்டு வராங்க. இப்படி பரிகாசமாக வேடிக்கையா பார்த்திருப்பாங்க. பாருங்களேன், 7ஆம் நாளும் 6 முறை அப்படித்தான் வராங்க. பார்த்திருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுடா, எண்ணிக்கை தான் அதிகமாகுது, எதுவும் நடக்கல. ஆனால் 7வது முறை சுற்றி வரும்போது யோசுவா, இப்போது நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். அந்த ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தர் தான் செயல்பட ஆரம்பிக்கிறார். அந்த எரிகோவின் கோட்டை விழுந்தது கர்த்தருடைய செயல்னால் தான். அப்படின்னா உங்களுக்குள்ள எனக்குள்ளே கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை துவக்குகிறார். அந்த விசுவாசம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு போராயுதம். சொல்ல போனா அவருடைய விசுவாசம் நம்முடைய வெற்றி. His faith our victory என்று நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை துவங்குகிறவர் கர்த்தர். ஆனால் தேவனால் நாம் பிறந்திருந்தால் நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் கொடுக்கின்ற 4வது அந்த போராயுதம் என்னவென்றால் அவருடைய விசுவாசத்தை நம்மளே துவக்குகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் ஒன்று விசுவாசம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நாம் அதை வாசிக்கிறோம். அவரை தேவனால் நமக்கு 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் நமக்கு எல்லாமும் மாறுகிற அவர் தான். அவர் தான் நமக்கு நீதி, அவர் தான் நமக்கு ஞானம், அவர் தான் மீட்பு, அவர் தான் நமக்கு பரிசுத்தம். எல்லாமே அவர் நமக்கு தான். அப்படிப்பட்டவர் அவருடைய விசுவாசத்தை நம்மளை துவங்குகிறார். அந்த விசுவாசத்தை எடுத்து செயல்படுத்துவது நம்முடைய வேலை. அப்படின்னா his faith our victory. அவர் கொடுக்கின்ற அந்த போராயுதம் விசுவாசம். அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவது நம்ம கையில் இருக்குது. 5வதாக கவனிக்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். போதும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் 6 நாளும் 6 முறை சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாள் சொல்லுகிறார். அப்போ எதை ஊத வேண்டும் என்று சொல்றார் என்றால் கொம்புகளை ஊத வேண்டும் என்று சொல்றாங்க. கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பது அந்த கொம்பை ஊத வேண்டும்.
இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். என்னாகவும் 10ஆம் அதிகாரத்துல 2 வெள்ளியினாலே 2 பூரிகைகளை சொல்றார். அது ட்ரம்பட் போல 2 சின்ன பூரிகைகள். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 1 பார்த்தால் அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் எப்படி ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். அதுல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகும் 10:9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்? கொம்புகள் அல்ல, பூரிகைகள், பெருந்தொனியாய் வெள்ளியினால் செய்யப்பட்டவைகள். அந்த பூரிகைகளை ஊட வேண்டும். அப்போது நீங்க கர்த்தர் சமூகத்தில் நினைவு கூறப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நீங்க பயப்பட வேண்டாம், எதிரி பார்த்து பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அப்படின்னா ஒரு யுத்தத்துக்கு போகும்போது எதை ஊத வேண்டும் என்றால் பூரிகை தான் ஊதணும். ஆனா கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீ கொம்புகளை ஊது என்று சொல்லுகிறார். இந்த கொம்புக்கும் இந்த பூரிகை அல்லது மற்ற விஷயங்கள் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் எடுத்தது ஒரு குப்பி, ஒரு பாட்டில். சொல்ல போனால் ஒரு கண்ணாடியோ அல்லது ஒரு சைனா கிளை மாதிரி ஏதோ ஒன்றுல செய்யப்பட்ட ஒன்று. அது பலம் அதிகமானதுன்னு சொல்ல முடியாது. ஒரு குப்பி என்று வாசிக்கிறோம், கீழே போட்டா உடையும். சவுலுக்கு கொடுத்த அபிஷேகம் அது ஒரு குப்பியினால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லேகமின் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போ ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்வது கர்த்தர் சொல்கிறார், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பு. சவுலுக்கு குப்பியினால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். ஆனால் தாவீதுக்கு வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு கொம்பை நிரப்ப சொல்லுகிறார். ஒரு கொம்பு ஒரு மிருகத்தினுடைய ஒரு பலத்தை குறிப்பது. சொல்லப்போனா கொம்பு என்பது பலத்தை குறிப்பது. கர்த்தர் இயேசுவுக்கு தாவீதின் கொம்பு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த கொம்பு இது இரட்சணிய கொம்பு. அதே போல கொம்பு எல்லாம் ஒரு மிருகத்தினுடைய கீழே போட்டா உடையாது, அது உடையாது. அப்படின்னா தாவீதுக்கு சவுலுக்கு கொடுத்த அபிஷேகம் அது ஒரு விதமானது. அது தாவீதுக்கு கொடுக்கும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். இப்ப தாவீதுக்கு கொடுக்கிற அபிஷேகம் கொம்பினால் கொடுக்கப்படுகின்ற அபிஷேகம். அப்படின்னா அந்த கொம்பு என்பது ஒரு வல்லமையை குறிக்கின்ற ஒரு அடையாளம். இது ஆவியானவருடைய நடத்துவது. சொல்ல போனா கர்த்தருடைய ஆவியை கொடுக்கின்ற அனுபவம். கர்த்தருடைய ஆவி நமது பலம், அதுதான் நம்முடைய பலம். His spirit, our strength. கர்த்தருடைய அந்த ஆவியானவர் தான் நமக்கு பலம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்ப சத்துரு வெள்ளம் போல வரும்போது நமக்காக கொடியேற்றுகின்ற ஒரு பரிசுத்த ஆவியானவர். இதைத்தான் நாம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வாசிக்கிறோம். நீ பூரிகைகள் அல்ல, யுத்தத்துக்கு பூரிகை தான் ஊதணும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ கொம்பை ஆசாரியர்கள் ஊறிக்கொண்டு போக வேண்டும். ஆகவே அந்த கொம்பு என்பது கர்த்தருடைய வல்லமையின் அடையாளம். சொல்ல போனா அவருடைய ஆவியின் அடையாளம். அது நம்முடைய பலம். ஆகவே 5 விதமான போராயுதங்களை யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 முதல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். 1, அவருடைய நாமம், அது நம்முடைய அதிகாரம். 2வதாக அவருடைய வார்த்தை அல்லது அவருடைய பட்டயம், அது நம்முடைய நிலைத்து நிற்கின்ற தன்மை. நாம் எதில் நிற்கிறோம் சொன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நின்று கொண்டிருக்கிறோம். 3வதாக பார்க்கிறோம்
அவருடைய கிருபை நம்முடைய மூடுதல். நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்குன்னு சொன்னா அவருடைய கிருபையில் இருக்கிறது. நான்காவதாக அவருடைய விசுவாசம் நம்முடைய வெற்றியின் அடையாளம். ஐந்தாவதாக அவருடைய ஆவி நம்முடைய பலம் என்று யோசுவாவில் யோசுவா 5:13 முதல் 6:5 வரை வாசிக்கிறோம். எரிகோவை வீழ்த்துவதற்கு, எரிகோ என்றாலே அது கர்த்தர் என்றால் அடைத்து கொண்டிருக்கிற எதிரி. ஒரு அரணுக்குள் உட்கார்ந்து கொண்டு தேவ ஜனங்கள் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சொந்தப்படுத்தாதபடி தடை செய்கிறவன். அதை உடைப்பதற்கு அங்கே பயன்படுத்தப்பட்ட 5 ஆயுதங்கள். இதுதான் கர்த்தருடைய போர் ஆயுதம். இதுதான் 2 கொரிந்தியர் 10 3 முதல் 5 வரை வாசிக்கிறோம். நாங்கள் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாகாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் பொருந்திகளாயிருக்கிறது. அவர்களால் எந்த அரணையும் நம்மால் உடைக்க முடியும். அப்படின்னா வெப்பன் எதற்கென்றால், போராயுதம் எதற்கென்றால் தன்னை மறைத்து கொண்டு தந்திரமாக, அதாவது வஞ்சகமாக நம்மோடு யுத்தம் செய்கிறானே அவனை மேற்கொள்வதற்கு போராயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஹோப் லோன் என்ற அந்த வார்த்தை. ஆனால் எபேசியர் 6 எதிரி நமக்கு முன்பாக நிற்கிறான். அவனை எதிர்த்து நிற்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் அவனை சந்திக்க வேண்டும். இதை சந்திப்பதற்கு தேவையானது சர்வ ஆயுதம். அங்கே பார்த்தோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த போராயுதத்தில் அவருடைய நாமம், அவருடைய வார்த்தையை நாம் பார்த்தோம், தனித்தனியாக பயன்படுத்தப்படுவது. ஆனால் சர்வாயுதம் அப்படி அல்ல, எல்லாமே ஒரே நேரத்தில் அதை அணிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் கவனித்த. முதல்ல நீ தரித்துக்கொள், அடுத்தது எழுந்து கொள். கர்த்தர் வருகை தாமதித்தால் நாம் தொடர்ந்து அடுத்ததை கவனிக்க போகிறோம். இதுதான் இனிமேல் தான் நாம் சர்வாயுத வர்க்கத்தை கவனிக்க போகிறோம். இப்போது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பிசாசை எதிர்த்து நிற்க நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிசாசை எதிர்ப்பதற்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கிற 6, 5 நம்மை பாதுகாப்பதற்கு. 1 எதிரியை தாக்குவதற்கு, அவனை அழிப்பதற்கு. கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால் நாம் எதிரியை அழிப்பது முக்கியம், அதைவிட முக்கியம் நம்மை பாதுகாப்பது தேவனுக்கு அதிக முக்கியம். நம்முடைய பாதுகாப்பை குறித்து அதிக அக்கறை உள்ள தேவன். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, எதிரி வஞ்சகமாக எங்களை தாக்கும் போது, எங்களுடைய ஆசீர்வாதத்தின் வழிகளை தடுக்கும் போது, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொந்தப்படுத்த முடியாமல் தகப்பனே நாங்கள் திகைத்து நிற்கும் போது நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த போராயுதங்களை குறித்து எங்களுக்கு வேதத்தில் எழுதி கொடுத்த அந்த மகத்துவத்துக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தையும் தகப்பனை கவனித்து இந்த எதிரியை மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தேவரீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. மக்களே நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. Amen. God bless you all. Thank you.